ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்து பார்க்கலாம். ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு கத்திரிக்காய் வந்து நம்ம மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த மசாலாவை வந்து அந்த கத்திரிக்காயில் வந்து சேர்த்துடலாம். ஸோ கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி 4 சைடு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு மசாலா நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் சேர்த்து ஊற வச்சிருங்க. இது ஒரு 1/2 hour நல்லா வந்து ஊறட்டும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காவை நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துடலாம். நம்ம நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கினாதான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மசாலா சேர்த்துருக்க கத்திரிக்காவை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து வேகணும். ஸோ அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ இந்த கத்திரிக்காவை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இந்த மசாலாவோட சேர்த்து எடுத்து வச்சுருங்க. இந்த எண்ணெயோடு சேர்த்து எடுத்து வச்சுருங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து குழம்புல வந்து இதை சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம மசாலா வந்து அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். அப்புறம் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அதனால் வெங்காயம் தக்காளி மசாலாலாம் நம்ம வந்து வதக்கிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் 1 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. அதிகமாக சேர்த்தோன்னா புளிப்பு சுவை அதிகமாகிடும். அதனால் 1 தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து ஒரு 5 பீஸ் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இந்த குழம்பு நம்ம சாப்பாடு, இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு சாப்பிட்றத விட இந்த குழம்பு வந்து அடுத்த நாள் வந்து நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ 2, 3 நாளைக்கு கூட நம்ம இந்த குழம்பு வந்து வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வைக்கும் போதே நம்ம அதிகமாக செஞ்சுட்டோம்னா நம்ம வந்து 2, 3 நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போயிடும். நல்லா வதக்கி விட்டுட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறின அப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம கடுகு சேர்த்து தாளிச்சிடலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கடுகுலாம் நல்லா பொரிஞ்ச அப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வந்து சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம்லாம் அதெல்லாம் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க.
அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுக்கோங்க. மசாலா நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து புளி வந்து ஊற்றிடலாம். புளி ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துடலாம். பாருங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்த்துலாம். அந்த எண்ணெயோடையே அந்த மசாலாவோடையே சேர்த்துருங்க. குழம்புல வந்து ஊற்றிருங்க. ஊற்றிட்டு இதை நல்லா வந்து நல்லா திக்கார வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வைங்க. நல்லா இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சப்புறமா லாஸ்ட்டாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எண்ணெய் நல்லா மிதக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.